ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரீத்திஸ் கிரியேஷன்ஸ். ரொம்ப நாள் அப்புறமா ஒரு லாங் வீடியோ வந்து ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இத்தனை நாள் நடந்த எல்லாத்தையும் ஒரு கிளிம்ஸாக எடுத்து, அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான டாப்பிக்கும் நான் வந்துட்டு தமிழில் போட மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க என்ஜாய் பண்ணி வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஈஸ்டர் அன்றைக்கி எடுத்த வீடியோ. ஈஸ்டர் ஸ்பெஷலாக நைட் மாஸ் போயிட்டு அன்றைக்கி நடந்த நிகழ்வுகளெல்லாம் வந்து நான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ சர்ச்சில் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலாக வந்து ஜீசஸ் ரெஸ்பெக்ட் ஆகிற மாதிரி வந்து போடுவாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அன்றைக்கி என்னுடைய காஸ்டியூம் வந்து இதுதான். சிம்பிளான சாரீ தான் இது. எனக்கு அம்மா வந்து ஆனிவர்சரிக்கு வாங்கி கொடுத்த சாரீ. ஸோ அது பாப்பாவோடைய ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு புதுசாலாம் எடுக்கலாம் படைச்சிட்டா. ஸோ அந்த அன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கபாபும் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா சேலட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ சிக்கன் எப்போவுமே ஒரே மாதிரி செய்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீக்கோட எடுத்த லஞ்ச் பாக்ஸ் சீரீஸும் நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸாக நான் வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து லஞ்ச் பாக்ஸ் வீடியோ வந்து விரும்பி பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஈஸ்டர் அன்றைக்கி எடுத்த ஸ்பெஷலும் லஞ்ச் பாக்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் வந்து ஒரு முக்கியமான டாபிக் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா எப்படி வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரீத்திஸ் கிரியேஷன். ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் வந்து நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன், லாங் வீடியோ. ஸோ இதில் என்ன நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னா, நம்ம வந்து எப்படி வந்து லைஃப்பை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற சில டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த இவ்வளோ நாள் நடந்த விஷயங்கள் என்னென்ன ஆச்சு, என்ன பண்ணேன் அப்படிங்கிறதுலாம் நான் வந்து வ்ளாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா ரெகுலராக அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷன் வந்து கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இதில் வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணணுன்ட்டு மற்றவங்களுக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சில இது எக்ஸாம்ஸ் முடிஞ்சு மறுபடியும் ஸ்கூலில் ஆரம்பித்து அதில் ஒரு ரொட்டீன் போயிட்டுருக்குது. ஸோ அதனால நம்மளால் எதுலேயுமே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்படி ப்ரொடக்டிவாக போகுது லைஃபு. ஸோ உங்களுக்கு எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள். அதுதான் நான் இந்த வீடியோவில் வந்து நான் இந்த ஃபுல் விஷயங்களும் கூட டிப்ஸும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் வந்து நான் கொடுக்க வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரீத்திஸ் கிரியேஷன் சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு. நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து யோசித்து வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் கொடுக்குறேன். ரொம்ப ரேண்டமாக ரொம்ப ஏனோ தானோன்ற கண்டென்ட்லாம் நான் கொடுக்கல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் கொடுக்குறேன். எனக்கு ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து ஓரளவுக்கு நல்ல கமெண்ட்டும் நல்ல இதுவும் போச்சு. ஸோ அந்த மாதிரி யாராவது விரும்புகிறீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நான் ஏதாவது நீங்கள் விரும்புகிற ஒரு கண்டென்ட்டாக நான் கொடுத்தேன்னா ஸோ உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்போ தான் நல்லா ரெகுலராக மோட்டிவேட் ஆகி நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ எல்லாம் தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, உங்களோட மீல்ஸை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ தட் உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் அந்த வீக்கே உங்களுக்கு ரொம்ப நல்லா போகும். நான் வந்து ஒரு சின்னதாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீல் பிளான் தான். உங்களுக்கு வேணும்னா நான் வந்து அதை டீட்டெயில்டாக போடுறேன். செகண்ட் வந்து நம்ம வந்து டீக்ளட்டர் பண்ணணும். தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் எடுத்து டீக்ளட்டர் பண்ணுறது வந்து வீக்லி பண்ணோன்னா நம்மளுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். தேர்ட் டிப் வந்து உங்களோட ஃபினான்ஸை வந்து பிளான் பண்ணுறது. கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஃபினான்ஸை பிளான் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் ஃபேமிலியை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். அதுக்கப்புறமா தேர்ட் டிப் வந்து உங்களுக்கு தேவையான க்ளோத்ஸை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் பீரோவில் இருக்கிறத வந்து நீங்கள் வச்சுக்கக்கூடாது. ஸோ அதுதான் தேர்ட் டிப். ஃபோர்த் டிப் வந்து உங்கள் நோன்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து கற்றுக்கணும். சில விஷயத்துக்கு நோன்னு சொன்னால் தான் நம்மளால் நல்லாவே சர்வைவ் பண்ண முடியும். இன்னும் 5 டிப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இது டின்னர் ஸ்பெஷல். தேங்க்யூ.